வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஎன்இஏ 2026 அதாவது தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் அதில் இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கோம், அதை பற்றிய விவரங்கள், அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ ரேண்டம் நம்பர் வந்துருச்சு, நீங்கள் பார்த்துருக்கலாம். உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ண சொல்லி நேற்றே நம்மளுடைய வெப்சைட்டில் டிஎன்இஏ வெப்சைட்டில் மெசேஜ் போட்டிருக்காங்க. அதில் போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வியூ ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். அதில் லாகின் பண்ணி நம்மளுடைய ஸ்டேட்டஸ் வியூ ஸ்டேட்டஸ் உள்ளே போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறது வரும் அப்படின்னு பார்த்தோம். அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து, அதாவது அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது கீழே வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டடா இன் ப்ரோக்ரஸா அப்படிங்கிறத காமிக்கும். இதை நம்ம செக் பண்ணோம். இப்போ இந்த அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து நமக்கு 8ஆம் தேதியில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 20ஆம் தேதி வரலையும் அது வந்து போகுது. இந்த ஜூன் 20 வரலையும் அது வந்து நடக்குது. ஸோ அவ்வளோ அப்ளிகேஷன்ஸும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்கிறதா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து இந்த 10 டேஸ் வந்து போய்கிட்டே இருக்கும். இதுக்கிடையில் என்னென்னா, அந்த வியூ ஸ்டேட்டஸ் அதில் போய்ட்டு நம்ம பார்க்குறப்ப நம்மளுடைய ரேண்டம் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த ரேண்டம் நம்பர் அப்படிங்கிறது எதுக்காக? ரேண்டம் நம்பர் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே ஜெனரேட் பண்ணக்கூடிய நம்பர். ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும், ஒவ்வொரு அப்ளிகண்ட்டுக்கும், ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு நம்பர் இல்லையா, யூனிக் நம்பர். அதுதான் ரேண்டம் நம்பர். அது எதுக்காக இப்போ வந்து அசைன் பண்ணியிருக்காங்க, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த என்ஜினியரிங் அட்மிஷனை பொறுத்தவரையிலையும் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, மெரிட் பேஸில் செலக்ட் பண்ணுறாங்க. மார்க் நம்மளுக்கு தெரியும், அக்ரிகேட் மார்க்ஸ்னு சொல்லுவோம். மேத்ஸில் வந்து 100க்கு எவ்வளோ, ஃபிசிக்ஸில் இருக்கிற மார்க் வந்து 50க்கு எவ்வளோ, கெமிஸ்ட்ரியில் இருக்கிற மார்க்கை வந்து 50க்கு எவ்வளோ, ஸோ டோட்டலாக 200 மார்க் எவ்வளோ, அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து அட்மிஷன் கொடுக்குறாங்க, செலக்ட் பண்ணுறாங்க. இப்போது இந்த 200க்கு வரக்கூடிய அக்ரிகேட் மார்க்ஸ் 2 பேர்த்துக்கு ஒரே மார்க்காக இருக்குது அப்படின்னா, 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, 2 ஸ்டூடெண்ட்டும் ஒரே மார்க். ஓகேயா? இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து லாஸ்ட் இயர் ரேங்க் லிஸ்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்தோம்னாவே, இப்போ 200னா 200லேயே நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? 200லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. அடுத்து 199.5 அதில் நிறைய பேர் இருப்பாங்க. 199ல் நிறைய பேர் இருப்பாங்க. 199.5 அடுத்து 199, அடுத்து 198.5, இப்படி பார்த்தீங்கன்னா ஒரே மார்க்கில், ஒரே அக்ரிகேட் மார்க்ஸில் நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து இருப்பாங்க இல்லையா? அப்போ யாருக்கு வந்து அந்த 2 பேரும் வந்து ஒரே காலேஜில் ஒரே சீட்டை வந்து கேட்குறாங்க. 2 பேருமே ஒரே காலேஜ், 2 பேருமே 199.5, 2 பேருமே வந்து ஒரே காலேஜில் ஒரே பிரான்ச்சை வந்து கேட்குறாங்க. அப்படிங்கிறப்ப யாருக்கு அந்த சீட்டை வந்து கொடுக்கறது வரும், அந்த பிரச்சனை வரும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ரேண்டம் நம்பருங்கிறது முன்னாடி அசைன் பண்ணுறது. அப்போ அந்த மாதிரி அந்த கேஸ் தான் நம்ம இன்டர் சி மெரிட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே அக்ரிகேட் மார்க்ஸ் 2 பேரும் ஒரே காலேஜ் ஒரே பிரான்ச் வந்து கேட்குறாங்க. அப்படிங்கிறப்ப யார் கொடுக்கறது அப்படிங்கிறப்ப என்ன ப்ரொசீஜர், அதான் இன்டர் சி மெரிட் அப்படின்னு சொல்கிறது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த 2 பேர்த்தில் மேத்ஸ் மார்க் யாருக்கு அதிகம்னு பார்ப்பாங்க. இப்போ 2 பேருமே 199.5. ஓகேயா? அப்போ யார் கொடுக்குறதுனா, 2 பேர்த்தில் யார் மேத்ஸ் மார்க் அதிகம், மேத்தமெட்டிக்ஸில் யார் மார்க் அதிகம் அப்படின்னு பார்ப்பாங்க. மேத்தமெட்டிக்ஸ் மார்க்னால் இப்போ 199.5னா கண்டிப்பாக ஏதோ ஒரு மார்க் குறைஞ்சிருக்கும், ஒரு சப்ஜெக்டில் மார்க் குறைஞ்சிருக்கும். 200னா குறைஞ்சிருக்கு வாய்ப்பே இல்லை இல்லையா? 200னா ஃபுல் மார்க் வாங்கியிருக்காங்க. 3 சப்ஜெக்ட்டுமே, மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 3 சப்ஜெக்ட்டுமே ஃபுல் மார்க் வாங்கியிருக்காங்க. ஓகேயா? அப்போ வந்து மேத்ஸ் மார்க்கை பார்த்தாலும், சப்போஸ் அக்ரிகேட் மார்க் 200 இருந்தால் சொல்கிறேன், 200 இருந்ததுன்னா 2 பேருமே 200 இல்லையா? அப்போ எல்லா சப்ஜெக்ட்லேயும் 3 சப்ஜெக்ட்லேயும் ஃபுல் மார்க் வாங்கினா தான் 200 வரும் இல்லை? அப்போ மேத்ஸ் மார்க்கும் சமமாக தான் இருக்கும். 2 பேருமே 100 அவுட் ஆஃப் 100 தான் வாங்கியிருப்பாங்க. அப்போ அடுத்து வந்து ஃபிசிக்ஸ் போவாங்க, ஃபிசிக்ஸ் மார்க் போவாங்க. ஃபிசிக்ஸ் மார்க் பார்க்குறப்ப என்ன ஆகும், கண்டிப்பாக ஃபுல் மார்க் தான் வாங்கியிருப்பாங்க இல்லையா? ஏன்னா 200 அவுட் ஆஃப் 200ல் ஃபுல் மார்க் வாங்கியிருப்பாங்க. 50 அவுட் ஆஃப் 50 இருக்கும். 100க்கு அவ்வளோ இருக்கும். அடுத்து அதுவும் சேம். அடுத்து கெமிஸ்ட்ரி மார்க் பார்ப்பாங்க. அதுவும் வந்து என்னது, சேமாக தான் இருக்க போகுது. ஏன்னா 200ல் அடுத்து வந்து என்னது, டோட்டல் பார்ப்பாங்க. டோட்டல் மார்க்னா என்னது, 600க்கு 12th 6 சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து 600க்கு எவ்வளோ மார்க் வாங்குறாங்க. அங்கே தான் வந்து என்ன ஆகும், மார்க்கு டிஃப்ரென்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ அப்போ
அந்த 2 பேருமே 200, அக்ரிகேட் மார்க் 2 பேருமே 200. ஆனால் டோட்டல் யார் வந்து அதிகமாக வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு அந்த சீட்டை கொடுப்பாங்க. இப்போ சப்போஸ் டோட்டலும் சேமாக இருக்குது சார், 2 பேருமே வந்து 590 590ன்னு வச்சுக்கோமே, 2 கேண்டிடேட்டுமே டோட்டல் மார்க் வந்து 590 590 600க்கு அப்படின்னா டோட்டல் மார்க்கும் சேமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அடுத்து டேட் ஆஃப் பர்த்துக்கு போவாங்க. டேட் ஆஃப் பர்த்து பார்ப்பாங்க, 2 பேர்த்தோட டேட் ஆஃப் பர்த் பார்ப்பாங்க. டேட் ஆஃப் பர்த்தில் யார் எல்டர், யார் முன்னாடி பிறந்திருக்கா, சீனியர் யார், அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அந்த சீட். சப்போஸ் டேட் ஆஃப் பர்த்தும் சேமாக இருக்குது, ஓகேயா, டே மந்த்து இயர் எல்லாமே சேமாக இருக்குது, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த கேஸு ரேண்டம் நம்பருக்கு தான் போய் ஆகணும். அதுதான் அப்போ தான் இந்த ரேண்டம் நம்பருக்கான அவசியம் ஏற்படுது, அதுக்கான வேலையே இப்போ தான் வருது. டேட் ஆஃப் பர்த்தும் சேமாக இருக்குது அப்படிங்கிறப்ப அப்போ அந்த சீட்டை யார் கொடுக்குறதுன்னு பார்க்க ரேண்டம் நம்பரை பார்ப்பாங்க. இப்போ அசைன் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த 2 பேருமே 200 அக்ரிகேட் மார்க்ஸ் வருது, இவ்வளவும் பார்த்து எல்லாம் ஈக்குவலாக இருக்குது. அப்போ ரேண்டம் நம்பரை பார்ப்பாங்க. ரேண்டம் நம்பர் 2 பேர்த்தோட ரேண்டம் நம்பரில் யாருக்கு ஹையர் வேல்யூ அசைனாக இருக்குன்னு பார்ப்பாங்க. ஹையர் வேல்யூ நல்லா பார்த்தீங்க, இதில் சீனியர் கிடையாது, முன்னாடி உள்ள நம்பருக்கு வந்து சீட்டு பின்னா அப்படி கிடையாது, எது ஹையர் வேல்யூ, ஓகே, 2 நம்பரில் 2 பேர்த்தோட ரேண்டம் நம்பரில் யாருக்கு ஹையர் வேல்யூ அசைனாக இருக்கோ அவங்களுக்கு அந்த சீட்டை கொடுப்பாங்க. ஓகே, இதுதான் ரேண்டம் நம்பரோட இம்பார்ட்டன்ஸ். நமக்கு அங்கே தான் ரேண்டம் நம்பருக்கு அவசியம் ஏற்படும். அதனால தான் முன்னாடியே அந்த ரேண்டம் நம்பரை கொடுத்துட்டாங்க. அது வந்து பை லக் நம்மளுக்கு கிடைக்கிறது. ஓகே, சிஸ்டமே ஜெனரேட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்குற நம்பர். அந்த நம்பரை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும், என்ன நம்பர் அசைன் ஆகிருக்குங்கிறது ஒரு இதில் நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரப்போ அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ரைட். அடுத்து 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 7.5% ரிசர்வேஷன். அதில் இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வியூ ஸ்டேட்டஸ் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா 7.5% எலிஜிபிளாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், அதாவது 6th to 12th வரலையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்னென்னா நோ அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. அதுக்கு ஏன் அப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு டிஎஃப்சியில் கேட்குறப்ப அங்கே டிஎஃப்சியில் இருக்கக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது சாஃப்ட்வேர்லேயே வந்து ஒரு ப்ராப்ளம், அதனால் வந்து நோன் வருது, எல்லாத்தையுமே எலிஜிபிளாக இருந்தாலும் நோன் வருது, அதை சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று. அடுத்தது இன்னொன்று என்ன அப்படின்னா, கரண்ட்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால், அதாவது இப்போ +2 முடித்தவங்க, ஓகே, இந்த 2025-26 அகாடமிக் இயரில் +2 முடித்தவங்களுக்கு நீங்கள் வந்து 6th to 12th வரலையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களா இருந்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கான ரெக்கார்டு, உங்களுக்கான எவிடன்ஸ், அதாவது 6th to 12th வரலையும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான இதை வந்து அவங்களே எடுத்துருவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுறாங்கல்ல, அவங்களே உங்களுடைய எம்இஸ் நம்பரை வச்சு நீங்கள் 6th to 12th வரலையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணுவாங்க. அதுலேயே அவங்க வந்து எடுத்துருவாங்க. நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப நம்ம வந்து போட்டிருப்போம், ஹேவ் யூ ஸ்டடிட் 6th standard to 12th standard இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு கேட்குறப்ப எஸ்ன்னு நம்ம கொடுத்துருப்போம். நம்ம எஸ்ன்னு போட்டதுனாலே நம்ம வந்து எனக்கு எலிஜிபிள் ஆக மாட்டோம். அவங்க செக் பண்ணுவாங்க, உங்கள் எம்இஸ் நம்பரை வச்சு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணுறப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிடும் 6th to 12th வரலையும் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தோமா அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ படிச்சிருக்கோம் அப்படின்னா அவங்க அதை வந்து வெரிஃபை பண்ணி எஸ்ன்னு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கலனா கூட அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக வராது. போனஃபைட் சர்டிஃபிகேட், அதாவது நீங்கள் வந்து எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ, என்ன கிளாஸ் படிச்சிங்கிறது போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கும் இல்லையா, அது மாதிரி வாங்கி கொடுக்கலனா கூட அது வந்து பெரிய ப்ராப்ளம் வராது. ஆனால் போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுங்க. இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தாலும் சரி பண்ணலனாலும் சரி போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்குவோம். ஆனால் அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக வராது அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இது மாதிரி ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஏதாவது பெண்டிங் இருக்குது அப்படின்னா கூட ஃபர்தராக நமக்கு வந்து அந்த டிஎஃப்சியில் போயிட்டு அப்லோட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அதனால் சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது வந்து வராமல் இருக்குது, எக்ஸாம்பிளாக ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்னு வராமல் இருக்குது அப்படின்னா கூட, ஒரு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வராமல் இருக்குது, இது மாதிரி ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு பெண்டிங் இருக்குது, வர வேண்டியது இருக்குது அப்படின்னா அதை எவ்வளோ சீக்கிரம் வாங்கணுமோ வாங்கி வச்சுக்கணும். ஓகே, நம்ம அதை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம், ஃபர்தராக அப்லோட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க, அப்லோட் பண்ணிக்கலாம், அதுக்காக டென்ஷன் ஆகணும். இது 2வது விஷயம். ஸோ 7.5% ஸ்டூடெண்ட்ஸு, அந்த ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிளான ஸ்டூடெண்ட்ஸு, கவர்மெண்ட் ஸ்கூலில் 6th to 12th வரலையும் படித்த ஸ்டூடெண்ட்ஸு அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் நோன் போட்டிருக்க பார்த்து நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. ஓகே, அடுத்து 3வது விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் என்ன நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து ரேண்டம் நம்பர் வந்துருச்சு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து போயிட்டுருக்கு. அடுத்து வந்து நமக்கு என்னென்னா ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ரேங்க் லிஸ்ட்டு பார்த்தோம்னா நமக்கு ஓரளவு தெரிஞ்சிடும் நம்ம எங்கே இருக்கோம், நமக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க, அப்போ நமக்கு வந்து எந்த காலேஜஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுலாம் ஓரளவு தெரிஞ்சிடும் ரேங்க் லிஸ்ட். ஓகே, ரேங்க் லிஸ்ட் நமக்கு வரது வந்து June 29th ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா கவுன்சிலிங் ஷெட்யூல் போட்டுருவாங்க. ஓகே, round 1 round 2 round 3ன்னு சொல்லிட்டு இப்போ போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து அப்ளிகேஷன் வந்து அதிகமாக வந்துருக்கு. போன வருஷம் வந்து 2.5 லட்சம், இப்போ வந்து 3 லட்சம்
ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக வந்து மினிமம் 3 ரவுண்ட்ஸாவது இருக்கும், கவுன்சிலிங் 3 ரவுண்ட்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கான ஷெட்யூல் வந்து போடுவாங்க. அந்த ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலை வந்து சாய்ஸ் ஃபில்லிங் தான். நமக்கு எந்த காலேஜில் என்ன கோர்ஸ் படிக்கிறது விருப்பம், அதுக்கான சாய்ஸஸ் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணணும். எவ்வளோ காலேஜ் வேணுமாலும் எவ்வளோ கோர்ஸ் வேணுமாலும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இதுக்கு நம்ம ரெடி ஆகணும். இப்போ இந்த மீன் டைமில் இப்போ இன்றைக்கி தேதி வந்து 10, இதிலேருந்து அந்த 29ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் வரத்துக்குள்ளே நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளுடைய அக்ரிகேட் மார்க் என்ன, அதாவது 200க்கு இப்போ ஒருத்தர் வந்து 170 எடுத்திருக்காரு அப்படின்னா, 200க்கு 170 வருது அப்படின்னா, லாஸ்ட் இயர் ரேங்க் லிஸ்ட்டை பார்க்கணும். ஓகே, லாஸ்ட் இயரில் இப்போ நம்மளுடைய அக்ரிகேட் மார்க் 170. ஓகே, அதுக்கு மேலே +5 பண்ணிக்கணும், 175. அதே மாதிரி -5 பண்ணிக்கணும், 165. அப்போ 175 டு நம்மளுடைய அக்ரிகேட் மார்க் 170, அதுக்கு மேலே 5 வச்சுக்கோங்க, கீழே 5. அப்போ 175க்கும் 165க்கும் இடையில லாஸ்ட் இயர் போன வருஷம் காலேஜ் அலோகேஷன் லிஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு மார்க்கும் எந்தெந்த காலேஜ் அலோகேட் ஆகிருக்கு அப்படிங்கிற லிஸ்ட்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு அப்போ 175க்கும் 165க்கும் இடையில என்னென்ன காலேஜஸ்லாம் கிடச்சிருக்கு. ஓகே, 165 அக்ரிகேட் மார்க் எடுத்தவங்களுக்கும் அதிலிருந்து 167, 68, 69, 70, 171, 172, 173, 174, 175 வரலையும் என்னென்ன காலேஜஸ்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு லிஸ்ட் எடுக்கணும். ஓகே, அதுதான் நமக்கு வாய்ப்புள்ள காலேஜ். நமக்கு வந்து என்னது, நம்மளுடைய அக்ரிகேட் மார்க் இப்போ 170னா அதை விட இப்போ இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் வந்து என்னது, இப்போ 5 அதிகமாகலாம் அல்லது குறையலாம், அதிகமாக தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறையா வந்திருக்கு. ஸோ அதனால தான் ஸோ இந்த ரேஞ்சில் போன வருஷம் என்னென்ன காலேஜஸ்லாம் கிடச்சிருக்கு, இந்த ரேஞ்ச் மார்க் உள்ளவங்களுக்கு போன வருஷம் என்னென்ன காலேஜஸ்லாம் கிடச்சிருக்குன்ட்டு ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்துக்கணும். ஓகே, எடுத்துக்கிட்டு அதில் வந்து பெஸ்ட்டு காலேஜஸ் எது அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, பெஸ்ட்டு காலேஜஸ் எதுன்னு சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து பார்க்குறது வந்து ஒன்று வந்து என்னது, யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ். அடுத்து வந்து என்ன சொன்னோம், கவர்மெண்ட் காலேஜஸ். அடுத்து வந்து என்னது, எய்டட் காலேஜஸ். 3 காலேஜஸ் இருக்குது, எய்டட் காலேஜஸ். ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கா, நான் சொன்ன அந்த மார்க் ரேஞ்சுக்குள்ளே இந்த காலேஜஸ்லாம் இருக்கா, இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிஸ்ட்டில் வந்து வச்சுக்கணும். ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இதை வச்சுக்கணும். இதுக்கு அடுத்து வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ். செல்ஃப் ஃபைனான்ஸ் இன்ஜினியரிங் காலேஜில் நம்ம சொன்னோம் அட்டானமஸ் காலேஜஸ்ன்னு சொன்னோம். அட்டானமஸ்னால் நல்லாயிருக்கும். சில இது என்ன சொல்கிறாங்கன்னா, சில நேரத்தில் வந்து அட்டானமஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் வருது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, முதல்ல அட்டானமஸ் இதெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுக்குவோம். அட்டானமஸ்ங்கிறதுக்கெலாம் போட்டிருக்கிறதுனாலே நம்பி அப்படியே இது பண்ணாமல் அதை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணோம். அந்த காலேஜஸ் பற்றி, அந்த காலேஜஸில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நம்ம கேட்டு எப்படி இருக்குது, காலேஜோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கேட்கணும். ஸோ அந்த இதெல்லாம் பண்ணணும். ஸோ அப்போ இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம முதல்ல எடுக்கணும். நம்ம மார்க் ரேஞ்சுக்கு போன வருஷம் எந்தெந்த காலேஜஸ்லாம் கிடச்சிருக்கு, அதில் பெஸ்ட்டு காலேஜஸ் எது அப்படிங்கிறதெல்லாம் லிஸ்ட் அவுட் எடுக்கணும். ஒன்று. அடுத்தது எந்த கோர்ஸ் கிடச்சிருக்கு, எந்த பிரான்ச்சு, அதையும் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். இது அடுத்தது வந்து இதில் நமக்கு சூட்டபுளான காலேஜஸ் எதுன்னா, இப்போ கவர்மெண்ட் காலேஜஸ்ஸு கிடைக்குது அப்படின்னா பரவாயில்ல, ஃபீஸ் வந்து நமக்கு பே பண்ணுற அளவுக்கு கம்மியாக இருக்கும், நார்மல் ஃபீஸ் இருக்கும். பட் ஆனால் செல்ஃப் ஃபைனான்ஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ்னால் ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபீஸ் வச்சுருப்பாங்க. சில காலேஜில் 50,000 ஃபீஸ் இருக்கும், சில காலேஜில் 1.5 லட்ச ரூபா ஃபீஸ் இருக்கும். அப்படிலாம் இருக்குது. ஃபீஸ் வந்து கண்ணாப்புண்ணான்னு இருக்குது. ஒரு நார்ம்ஸ் கிடையாது, இவ்வளோ தான் ஃபீஸ் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து காலேஜ் கிடைக்கும், நம்ம மார்க் ரேஞ்சுக்கு காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு இதெல்லாம் கிடைக்கும்னு நினைப்போம், நல்ல காலேஜ் கிடைக்கும்னு நினைப்போம். ஆனால் ஃபீஸ் வந்து அஃபோர்டபுளாக இல்லை நமக்கு அப்படின்னா, பே பண்ணுற அளவுக்கு இல்லை, நம்மளுடைய லிமிட்டை தாண்டி இருக்குது அப்படின்னா, நம்ம சூஸ் பண்ணி வச்சுருந்தோம், சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுத்தோம், கிடைச்சோம், நம்ம போயிட்டு என்னது அந்தளவுக்கு ஃபீஸ் பே பண்ண முடியாத சூழ்நிலை வரலாம். அப்போ நம்ம காலேஜ் லிஸ்ட்டு முதல்ல எடுக்கணும். அதுக்கப்புறம் எதெல்லாம் நம்மளுடைய பட்ஜெட்டுக்குள்ளே வருது, நம்மளால் இந்த காலேஜில் ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு அதில் நம்ம வந்து ஜாயின் பண்ண முடியுமா, அவ்வளோ ஃபீஸ் நம்ம பே பண்ண முடியுமா அப்படிங்கிறலாம் பார்க்கணும். ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் 30,000 பக்கம் கன்செஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னது கவர்மெண்ட்டே வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குது. இந்த இதெல்லாம் இருக்குது. 7.5% இருந்தால் ஃபுல் அண்ட் ஃபுல், 7.5% ரிசர்வேஷனில் வந்தால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர்மெண்ட்டே பே பண்ணணும். மற்றவங்களுக்கு வந்து என்னது ஃபீஸ் வந்து பே பண்ணணும். ஸோ அது நம்ம என்ன கேட்டகரியில் இருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும், இந்த காலேஜ் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ பே பண்ணணும், அதெல்லாம் விசாரிச்சுட்டு அதெல்லாம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து எடுத்து வைக்கணும். இப்போ இந்த 29th இந்த 20 டேஸில் இந்த வேலைகளை நம்ம வந்து பண்ணணும். இதுதான் நம்ம பண்ண வேண்டிய வேலை. ஓகே. அப்புறம் சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது பெண்டிங் இருக்குன்னா அதை எவ்வளோ சீக்கிரம் வாங்கி வைக்கணுமோ வாங்கி வச்சுக்கணும். இதான் வந்து
நம்ம விரைவாக பண்ணணும். ஓகே, ஸோ இந்த வேலைகளை பாருங்கள். நீங்கள் விரும்பிய மாதிரி விரும்பிய கல்லூரியில் விரும்பிய கோர்ஸ் படித்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வாழ்த்துக்கள். நன்றி.